Hi students, welcome to our channel. 12th standard computer science in the public exam 2025 கான important ஆன questions 5 mark questions பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய இந்த 16 சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 5 5 மார்க் கொஷின்ஸுமே இந்த பப்ளிக் எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஸோ 5 into 5 25 மார்க்ஸ் அந்த பார்ட் 3ல வந்து பார்ட் 4ல் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னன்றதை தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் அ நோட் ஆன் பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். செயலுறுப்புகள் என்றால் என்ன? தரவு வகை இல்லாத அளவுருக்கள், ஆதரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள், விவரி. சரி, தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள், விவரி. அப்புறம் எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. And how will you facilitate data abstraction? Explain it with suitable example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய்? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the types of scope for variables of LEGB rule with example. மாறியின் வரை எல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the characteristics of an algorithm. நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி. Discuss about linear search algorithm. வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவரி. What is binary search? Discuss with example. இருமத் தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the selection sort algorithm with example. தேர்ந்தெடுப்பு வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the insertion sort algorithm with example. செருகும் வரிசையாக்கம் நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain input and print functions with example. Input மற்றும் print செயற்கூறுகள் பற்றி எழுதுக. Discuss in detail about tokens in Python. பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. Explain Python data types with example. பைத்தான் தரவு வகைகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Write in detail note on for loop. for மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும். Write a note on if-else elif statement. if-else elif கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain while loop structure in Python. பைத்தானில் உள்ள while மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain nested loop structure in Python. பைத்தானில் உள்ள பின்னலான மடக்கும் அமைப்பை விளக்குக. Explain jump statement in Python. பைத்தானில் உள்ள jump கூற்றுகள் பற்றி விளக்குக. Explain the different types of function with an example. செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the scope of variables with an example. மாறியின் வரை எல்லைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain recursive function with an example. தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain various function arguments with suitable example. செயற்கூறு செயலுறுப்புகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the following built-in functions. abs, art, bin, format, square root. பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. Explain about string operators in Python with example. பைத்தானில் செயல்படும் சர செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the different set operations supported by Python with example. பைத்தானில் உள்ள set செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain about constructor and destructor with an example. பைத்தானில் உள்ள ஆக்கிகள் மற்றும் அழிப்பிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the different types of data model. தரவு மாதிரியின் பல்வேறு வகைகளை விளக்குக. Explain the different types of relationship mapping. உறவு நிலையின் வகைகளை விவரி. Differentiate DBMS and RDBMS. DBMS மற்றும் RDBMS வேறுபடுத்துக.
எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ். ஆர்டிபிஎம்எஸ்-இன் பண்பியல்புகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்-இன் பல்வேறு கூறுகளை விளக்குக. ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயற்பாடுகளையும் விளக்குக. What are the components of SQL? Write the commands in each. SQL-இன் கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் கட்டளைகளை எழுதுக. What are the processing skills of SQL? SQL-இன் செயலாக்க திறன்கள் என்ன? Explain DML commands with examples. DML கட்டளைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain where clause with example. Where clause பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Differentiate Excel file and CSV file. Excel மற்றும் CSV கோப்பின் வேறுபாடு என்ன? Tabulate the different mode with its meaning. பல்வேறு கோப்பு முறைமைகளின் பொருள்களை பட்டியலிடுக. Write the different methods to read a file in Python. பைத்தானில் ஒரு கோப்பை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதுக. Write the rules to be followed to format the data in a CSV file. CSV கோப்பில் உள்ள தரவை வடிவமைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை எழுதுக. Write any 5 features of Python. பைத்தானில் ஏதேனும் 5 பண்புக்கூறுகளை கூறவும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5 ப்ரோக்ராம், சரியா? அந்த ஃபாலோவிங் அந்த அவுட்புட் ப்ரோக்ராம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கிறங்க, சரியா? தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே அதுவும் முக்கியமான 5 மார்க். அப்புறம் ரைட் நோட் ஆன் இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் அ Python program with various interfaces. பைத்தானில் C++ நிரலை தருவித்துக் கொள்ளும் பல்வேறு முறைகளை விளக்குக. Write in brief about SQLite and the steps used to use it. SQLite பற்றி விரிவாக எழுதவும் அதனை பயன்படுத்தும் படிநிலைகளை எழுதுக. What is the use of having clauses? Give an example. Python script. Having துணைநிலை கூற்றின் பயன் யாது? எடுத்துக்காட்டு தருக. Explain in detail the types of piplets using matplotlib. matplotlib-ஐ பயன்படுத்தும் பிப்லெட் வகைகளை விரிவாக விவரி. அப்புறம் explain the purpose of the following functions. பின்வரும் செயற்கூறுகளின் பயன்பாட்டை எழுதுக. plt.xlabel, plt.ylabel, plt.title, plt.legend, plt.show. சரியா? மொத்தமே 47 கொஸ்டின்ஸ் தான். இந்த 47 கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், சரியா? 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணி இந்த பார்ட்டில் வந்து உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் தரவாக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், சரியா? தேங்க்யூ.